ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 34:17 Psalms 34:17. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். அருமையான ஒரு தேவன். நீங்களும் நானும் தேவனுடைய நீதியை செய்து தேவனுக்கு பிரியமானதை நடப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறவராய் காணப்படுகிறார். Dear children of God, when we follow the rules and regulations of God and do the right things before God, then we are known as righteous people. The word of God says, the Lord hears the cry of the righteous people and deliver them out of all their troubles. That is the great privilege for every one of us have. இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய சிலாக்கியம் அதுதான். நாம் யாரை கூப்பிட வேண்டும் என்று தெரிய வேண்டாம், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். We don't need to know many people's name, but we should know the name of our Lord Jesus Christ. We need to call him. We need to cry unto him so that he will hear all our cries. Whatever may be your problems, whatever may be your distress, whatever may be your troubles, the Lord heareth every cry of his people. God is a God who loves every one of us. He doesn't look how bad you are. He doesn't look how good you are. He loves everyone. Even a blind man who was not following Jesus Christ, but who heard about Jesus Christ. He called the name of our Lord Jesus. Immediately, our Lord Jesus stopped and he healed the blind man. He was able to receive his sight. That is the way you need to call our Lord Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவன் பார்வை அடைந்தான். இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தை கூப்பிடுங்க. Call the name of the Lord Jesus Christ. Jesus, call the name of the Lord Jesus. He is able to heal you out of every sicknesses, out of every diseases, out of every distresses, out of every troubles in your life. Maybe a trouble in your work, maybe a trouble in your family, maybe trouble in your finance, whatever may be. It may be a distress in your life, but the Lord Jesus Christ is able to deliver you out of every troubles in your life. அற்புதமாக உங்களை விடுதலையாக்குகிறவர், எல்லா உபத்திரவங்களுக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் என் ஆண்டவர். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலையை கொடுக்க போகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். கஷ்டத்தின் மத்தியிலும், நஷ்டத்தின் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும், உபத்திரவங்கள் மத்தியிலும் உடைய பிள்ளைகள் போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அவர்களுக்கு தயவாக இறங்கி ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திருக்கும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.